ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. என்னென்ன தேவையான பொருள்னால் ரவை, சர்க்கரை, நட்ஸு, நெய். பால் காய்ச்சி ஆற வச்சின பால். சர்க்கரை நல்லா பொடி பண்ணிக்கணும். ஏலக்காய் அதுலேயே போட்டு பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும். திரியாக இருக்கக்கூடாது. கையில் தொட்டாவே அப்படியே பவுடர் மாதிரி இருக்கணும். கடாயில் நெய் ஊற்றிட்டு நட்ஸு, உங்களுக்கு தேவையான நட்ஸ் என்னென்ன வேணுமோ போட்டுக்கோங்க. ஆப்ஷனல் தான். நல்லா பொன்னிறமாக, ரொம்ப வறுத்துடக்கூடாது. பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக கருகிற மாதிரி ஆயிடுச்சு. அதே நெய்லே ரவை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வறுக்கணும். பத்தலைன்னா நெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும். அந்த பால் நல்லா ப்ரௌனாக ஆகக்கூடாது. கொஞ்சம் நல்லா தொட்டு பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்ட்டு. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 50 ml மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ரொம்ப ஊற்றினா அப்படியே கொலன்னு வந்துடும். அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிடும். நல்லா கட்டி கட்டாத அளவுக்கு நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நட்ஸு, நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் பாதாம் மறந்துட்டேன் ஃப்ரை பண்ண, அதனால் இப்போ போட்டிருக்கேன். சுகர் பவுடர் பண்ண சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏலக்காய் சர்க்கரையிலே போட்டதுனால ஏலக்காய் மறுபடியும் சேர்க்க தேவையில்லை. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் விட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணல. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே, ரொம்ப ரொம்ப சூடாக இல்லை, ஒரு 75% சூடாக இருக்கும்போதே உருண்டையை பிடிச்சிடணும். இல்லைன்னா ரொம்ப டைட் ஆயிரும். இல்லைன்னா அப்படியே உதிரியாக வந்துடும். அதனால் கட்டி கட்டாத நல்லா ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நான் கிளறது பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. பாருங்கள், கை தொட்டு பார்க்குற அளவுக்கு சூடு இருந்தால் பாருங்கள். நெய் ஊற்றுனது அப்படியே கையிலே உங்களுக்கு தெரியும். ஒன்று பிடிச்சிங்கன்னா அந்த நெய், அந்த கை பாருங்கள், நெய் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்பலாம் போட்டு செய்வேன்னா கொஞ்சம் 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி செஞ்சுட்டா கூட ஒரு 4 உருண்டை 5 உருண்டை கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிடிச்சிட்டு தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.